சார் டாக்டர் சார் டாக்டர் என்ன நடந்தாலுமே அதுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிறதை வாக்குப்பதிவுக்கு பின்பும் அப்படியான சார்ஜஸை இந்த அறிக்கையின் மூலமாக அதிமுக வைத்திருக்கிறதா சார்? எக்ஸிட் போல் வெளியானதுக்கும் டிஎம்கே தான் காரணம்ட்டு சார்ஜ் பண்ணியிருக்காங்களா சார்? இல்லை இப்போ அதிமுக முன்னாடி அதிமுக நல்ல ஒரு மார்ஜினில் இருக்குது. இந்த முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பு வந்துச்சு தேர்தல் இல்லை ப்ரீபோல் சார் இல்லை இவங்களுடைய கருத்து கணிப்பு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்கன்னா CNN 18 அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டம் ரெண்டாம் கட்டம்லாம் கருத்து கணிப்பு வந்துட்டுச்சு. முதல் கட்டத்தில் டிஎம்கேக்கு ஃபேவரட்ஸாக வந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 40% வந்துச்சு. அப்போ ரெண்டாவது கட்டத்துக்கு அதிமுகவுக்கு ஃபேவரட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. மூன்றாவது கருத்து கணிப்பு கூட விட்டாங்க. அப்போ தொடர்ச்சியான கருத்துக்கள் அது பற்றியான விவாதங்கள் எல்லாம் நம்ம கலந்துக்கிட்டோம். அப்போ இந்த கருத்து கணிப்பில் சதி இருக்கிறது, பின்னணி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த கருத்து கணிப்பு முக்கியவாசி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 கருத்து கணிப்பில் நடத்தின ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா வடநாட்டு ஊடகங்களை கையில் வச்சிருக்கிறது யாரு? ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி. அப்படியா சார்? நம்ம அத்தனை ஊடகத்தையும் அவங்க தான் கையில் வச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் ஆங்கில தொலைக்காட்சி எடுத்து பாருங்க. அது டைம்ஸ் நவா இருக்கட்டும், NDTV இருக்கட்டும், ரிபப்ளிக் டிவியாக இருக்கட்டும், அர்னாப் கோஸ்வாமி எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவர் கம்ப்ளீட்டாக அவர் பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கிறார். ஒரு நடுநிலையான ஊடகவாதிகளாக இல்லை அவர். ஆக இந்த சதி பின்னணி இருக்குதுன்னா இது திமுகவே கிடையாது. இது திமுக இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது முழுக்க பிஜேபியும் அதிமுகவா தான் இருக்கும். பிஜேபி அதிமுக எதிராக சதி பண்ணியிருக்க இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா இதுல எங்க டிஎம்கே ரோலே இல்லையே. இங்க முழுக்க தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? தேர்தல் ஆணையம், தேர்தல் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை பண்ணிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இருந்தாரு, எதிர்கட்சி தலைவர், அப்புறம் பிரதம அமைச்சர் 3 பேர் இருந்து ஒரு இன்ட்ரீம் இது போட்டு வச்சிருந்தாங்க. அதுல சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை தூக்கி போட்டு பிரதமர் அவரோட அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைச்சர் பிளஸ் எதிர்கட்சி தலைவர், அப்புறம் 2:1 அவங்க ஒரு தேர்தல் ஆணையரை அப்பாயிண்ட் பண்றாங்க. இது எப்படி நியாயமான இதா இருக்க முடியும் இந்த தேர்தல் ஆணையம்? அப்ப இது யாரோட கையில் இருக்கு? அப்போ இந்த சதியே திமுகவும் இல்ல, அதிமுக புரிஞ்சுக்கணும். உங்கள் கூட இருக்கிறவங்க தான் யாரோ சதி பண்றாங்க. அதுதான் நம்ம அப்படி பார்க்கணும். திமுக லோக்கல் பாடி, இங்க எதுங்க போய் இந்த சதி உண்டு பண்ணும், அது ஒரு இருக்கு. இரண்டாவது, இந்த கருத்து கணிப்பே அதுல நிறைய ஃபிளாஸ் இருக்கு. அதான் நான் பார்க்கிறேன். என்னுடைய கருத்து கணிப்புல பார்த்தா சாம்பிளிங் கரெக்டா எடுத்தாங்களா, எவ்வளவு சாம்பிளிங் எடுத்தாங்க, அது ரேண்டம் சாம்பிளிங்கா இல்ல டயகனல் சாம்பிளிங்கா, அப்ப எந்த மாதிரியான தகவலை கொண்டு வர்றாங்க, அதனுடைய டேட்டா உண்மை தரவுகளை சரியா அப்படின்லாம் பார்க்கணும். இப்போ ஆக்சிஸ் மீடியா கொடுத்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஃபோனில் சர்வே எடுத்தோன்னு சொல்கிறார். ஃபோனில் சர்வே எடுத்தோம், ஃபோன் பண்ணும்போது அவங்க அப்பா பொண்ணுகிட்ட கேட்டு சொல்கிறாரு, நான் அதுக்கு போட்டேன்ப்பா, இதுக்கு டிவிகேக்கு போட்டப்பா அப்படின்னு சொல்லலாம் கருத்து கணிப்பு வருது. அப்புறம் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் ஒரே ஒரு ஊடகம் மட்டும் இவ்வளவு 124 தொகுதி தாவேக்கா கொடுத்துருக்குறீங்க அப்படியா அப்படின்னா ஒரு 30 குறைச்சிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சி பேட்டி சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் உண்மைத்தன்மையை இதாகுது. அப்போ இந்த ஒட்டுமொத்த கருத்து கணிப்பையே நம்ம புறந்தள்ளவும் முடியாது, இதை மனதில் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இது ஒரு சும்மா ஒரு ஒரு ஆவரேஜா எடுத்து பார்த்துக்கலாம். ஆனா இது ஏடிஎம்கே ரொம்ப ஜெர்க்காக்கி இருக்கா சார்? இது கண்டிப்பாக இது ஏடிஎம்கே ஜெர்க் தான் காட்டியிருக்கு. ஏன்னா எப்படி ஜெர்க் காட்டினா பல வந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இப்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடிய டுடே சாணக்கியால பாத்தீங்கன்னா டிவிகேக்கு 2வது இடத்தை கொடுத்திருக்காங்க, தாவேக்காக்கு. ஓகே, செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு. 24% தான் அதிமுக கொடுத்திருக்காங்க. டிவிகே தாவேக்காக்கு 30 கொடுத்திருக்காங்க. டிஎம்கேக்கு 39% இது இருக்கு. அப்போ அது ஒரு ஜெர்க்கு தான் இருக்கு. அப்போ இத்தனைக்கும் பிஜேபியினுடைய கூட்டணி சேர்ந்து அவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சியான, அவரும் நம்ம திராவிட கட்சி தான், தோழர் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை நம்மளுக்கு. அவங்களை சேர்ந்திருக்கக்கூடிய இதுல அப்போ இதுல யாரு உள்குத்து பண்றா, இதுல யாரு பிரச்சனை பண்றா அவங்க புரிஞ்சுக்கணும், அது மட்டும் முக்கியம். அப்போ இது இந்த கருத்து கணிப்புல ஒண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய பர்சனல் பார்வையில் நான் என்ன சொல்லணும்னா, இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி டிவிகே சில சமயத்தில் ஸ்வீப் ஆகணும் கூட சொன்னாங்க, அது ஆட்சி அமைஞ்சிரும்னு கூட சொன்னாங்க. நீங்க ஜூவியில கூட பாத்தீங்கன்னா, அந்த கடந்த ஜூவியில பாத்தீங்கன்னா கடைசி பக்கத்துல
அவர் எழுதுறாங்க. படிக்கிறீங்களா சார் ஜூவி எல்லாம் நீங்க? அதுல எழுதுறாரு, அதுல எழுதியிருக்கு, அந்த ஜூவியில் எழுதியிருக்கு. அதுல என்ன போர்ட்போலியோ கூட பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க வருது. செங்கோட்டையனுக்கு பொதுத்துறையே, புசியானதுக்கு நீர்வளத்துறையே அப்படின்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க, போக்குவரத்து துறை அப்படிலாம் பிரிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு செய்திகள் வருது. அப்ப என்னன்னா அது என்ன சொல்ல வருதுன்னா டிவிகே வந்து இதுக்கு ஸ்வீப் பண்ணும் இந்த எலெக்ஷன்ல, சீம்ல உட்கார்ந்துருவாரு அப்படின்னு சொல்லி. ஆனா என்னன்னா அது வந்து இல்லைன்னு சொல்லி வருது கருத்து கணிப்பு. நான் என்ன பர்சனலா நினைக்கிறேன்னா இந்த தேர்தலில் வந்து அதிசயங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது. மிராக்கிள் சம்டைம்ஸ் ஹேப்பன் தெரியுமில்லைங்க லைஃப்ல, நினைச்சே பார்க்க முடியாது, மிராக்கிள் வந்துடும். என்னன்னா மிராக்கிள் எதுவும் நடந்துடக்கூடாது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல. அப்படின்னா எனக்கு புரியல அப்படின்னா மிராக்கிள் அப்படின்னா இப்ப தாவேக்கா வரும் அப்படின்னு சொல்றாங்க. கலன் நிலவரத்திலையும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்ல நிறைய இளைஞர்கள், இருபாலார்கள், அப்புறம் பெண்களுடைய ஒரு பகுதி, ஈவன் சிறுபான்மையினுடைய சில பகுதி, இவர்கள் எல்லாம் வந்து தாவேக்காக்கு சப்போர்ட்டா ஓட்டு போட்டு நான் பர்சனலா பார்த்திருக்கேன். அப்போ கருத்து கணிப்புல இந்த மாதிரி அவருக்கு வந்து ஆவரேஜா பாத்தீங்கன்னா 10 to 20% தான் வருதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ ஓட்டிங்ல இந்த மாதிரி மாற்றம் வரும் அப்படின்னா, தாவேக்கா வருது அப்படின்னா செகண்ட் பிளேஸோ ஈவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கூட வந்துன்னா அது ஒரு மிராக்கிள் தான். ஓகே, அந்த மிராக்கிள் நடந்துடக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். அதான் சொல்ல வரேன், தமிழ்நாட்டுக்கு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் அது உங்க விருப்பம், அதே விருப்பம். ஆனா 4ஆம் தேதி தான் தெரியும். அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இதுல என்ன சொல்ல வர்றோம்னா கருத்து கணிப்புகள் என்னத்தை நம்மளுக்கு புரிதலை கொண்டு வருதுன்னா டிஎம்கே ரேஸ்ல இல்லாம இல்ல, அது ரேஸ்ல இருக்குதுன்னு தெரியுது. ஓகே, அது பந்தயத்துல இருக்குது, பந்தயத்துட்டு வெளியே போல. அதிமுகக்கு என்னன்னா இந்த கருத்து கணிப்புல பந்தயத்துட்டு விலகி நிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அதுதாங்க. ஏன்னா தாவேக்கா சில இடத்துல அர்பன்ல செகண்ட் பிளேஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரூரல்ல அதிமுக அவர்கள் அந்த தொகுதி வந்து செகண்ட் பிளேஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த சதி பின்னணி அப்படின்னு அதிமுக சொல்றாங்கல்ல, அது வந்து திமுகவில் இருந்து அல்ல சதி. நீங்கள் மீண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எங்கிருந்து அது சதி வந்திருக்கிறது என்று திரும்பவும் உற்று நோக்க வேண்டும். அதுதான் நான் சொல்ல வரேன் சார். ஒருவேளை சமூக வலைதளங்களுடைய திரும்ப ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய அல்காரிதம் ஒன்று உங்களுக்கு திரும்ப காட்டு. நம்ம வீடியோவே பார்த்துட்டு இருக்கும்போது சார் கண்டினியூவாக ஒரு 20-25 வீடியோ பார்த்துட்டோம்னா திரும்ப நமக்கு எந்த வீடியோ வருதுன்னா சார், முதல்ல 1வது வீடியோ ஒன்று பார்த்துருப்போம் பாருங்க, அந்த வீடியோ 25வது வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு திரும்ப அந்த 1வது வீடியோ தான் சார் வருது. இதை திரும்ப பார்க்கறதுனால ஒருவேளை அப்படியான மனோநிலைக்குள்ள எல்லாருமே மாற்றப்பட்டு விட்டுறார்களா சார்? அது கண்டிப்பாங்க. அதான் அது பேர் மாஸ் சைக்காலஜி. ஓகே, மாஸ் சைக்காலஜி என்ன சொல்றது அப்படின்னா, நீங்க வீடியோ வந்து லைக் கூட கொடுக்க வேண்டாம், பார்த்தா அந்த ஸ்கிரீனை வந்து ஒரு 2 மினிட்ஸ் அந்த செகண்ட்ஸுக்கு கீழே மேல ஒரு 1 மினிட் பார்த்துட்டீங்கன்னா அது வந்து அப்சர்வ் பண்ணிடுது. அப்போ இதுல வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு காமிச்சிட்டு லைக் வீடியோஸ், அதோட லைக் வீடியோஸ் அப்படியே அனுப்பிச்சுட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், கான்ஸ்டன்டா ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்ல என்ன ஆயிரும், அந்த ஒரு உணர்வு வந்து நம்ம மண்டைக்குள்ள போய் உட்கார்ந்துடும், ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆன பிறகு ஒரு நெகட்டிவ் ஒன்னு ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் உள்ள வந்தா கூட அதை ரிமூவே பண்ணாது நம்ம மைண்ட், அதே நினைப்பே தான் இருக்கும். அது என்ன ஆகும், ஒரு ஃபோபியாவை கிரியேட் பண்ணிடும். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலா இருக்கும். 2வது மனசுக்குள்ள ஒரு கலக்கமான தேர்தலா கூட இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா, எங்கேயாவது எந்த தேர்தலையாவது 5வது படிக்கிற பையனை வச்சு அப்பா அம்மாவை மிரட்டி நீ வந்து தாவேக்காக்கு ஓட்டு விசிலுக்கு ஓட்டு போடலன்னா நான் என்ன வேணாலும் பண்ணிக்குவேன், செத்து போனாலும் போவேன்னு சொல்லக்கூடிய மிரட்டக்கூடிய ஒரு கலாச்சார சீர்கேடு எங்கேயாவது நடந்திருக்கா? கிடையவே கிடையாது. அப்ப சின்ன பசங்களை வச்சு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு பசங்களை வச்சுக்கிட்டு பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு முறை போடு செல்லும் சொல்லி ஒரு கலாச்சார சீர்கேடை ஏற்படுத்திய தேர்தல் இந்த தேர்தல். அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலில் குறிப்பிட்ட அந்த தாவேக்கா கட்சியினர் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு இந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து கான்ட்ராக்ட் பேசி அவங்ககிட்ட 100 பேர் 200 பேர் பைக்ல வர சொல்லி அவங்களுக்கு பெட்ரோலை போட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஒரு புரோட்டோகால் SOPன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொடுத்து எல்லாம் பண்ணின ஒரு தேர்தல்னால நியாயமாக இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஒரு தேர்தல் அவனுடைய உரிமையை அவனுடைய ஓட்டு உரிமையை செலுத்தணும். சட்டத்திட்டங்கள் மக்களுக்கு நல்லது செய்யறது, பயன்படுத்துறது, எதிர்காலத்தினுடைய நோக்கம், கடந்த காலத்தினுடைய பிரச்சனைகள், நிகழ்காலத்தினுடைய பிரச்சனை 3 அனலைஸ் பண்ணி நல்ல வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இல்லாம
அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி இது ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்கு. இது ஒரு பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குமா சார்? கண்டிப்பா பண்ணிருக்குங்க. அதாவது என்ன, இப்ப இருக்கக்கூடிய ஐயா சொன்ன மாதிரி ஒரு 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 தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் ஜெயிக்கிறாருன்னா குறைவான வாக்குல தான் ஜெயிக்க முடியும் நான் நினைக்கிறேன். அப்படியே தோத்தாலும் குறைவான வாக்குகள் தான் தோத்துருவார். கடந்த 2021 தேர்தலில் கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் 5000 வாக்குக்கு கீழே தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டது. ஈவன் டி நகரனுடைய தொகுதி பாத்தீங்கன்னா தியாகராய நகர் தொகுதி கிட்டத்தட்ட 132 ஓட்டுகள் தான் அது வெற்றி தோல்வியை தீர்மானிச்சது. அப்ப தபால் வாக்குகளினுடைய 10-20 ஓட்டுகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அதுதான் நம்ம சொல்ல வர்றோம். ஓகே சார், ஓகே, நான் முடிக்கிறேன் சார், முடிக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான தேர்தல் சார். 4 முனை போட்டி வருது, ஓட்டுகள் பிரிகிறது. திமுக அதிக பெரும்பான்மை வருமானம் தெரியல, ஆனால் ஓட்டுகள் பிரிவதனாலும் திமுகவுக்கு எட்ஜ் இருக்கு, மீண்டும் திமுக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு.